பக்தர்கள் மலை சுற்றி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அண்ணாமலையார், உண்ணாமலையார் மலை சுற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ கார்த்திகை தீபம் முடிஞ்ச உடனே அண்ணாமலையாரும், உண்ணாமலையாரும் வந்து மலை சுற்றி வருவாங்கன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி மலை சுற்றும் போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அடியண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் உண்டு. அந்த சிவன் கோயில் வந்து சிவன் வந்து சுயம்புவாக உருவானதாக சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் போய் வந்து அங்கே உள்ள கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வருவாங்க அண்ணாமலையாரும், உண்ணாமலையாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அண்ணாமலையார் பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்க யார்? தனியாக ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்க யார்? அப்படின்னு சொல்லிட்டு. சிவன் வெறும் சிவனாக இருக்க முடியாது. ஸோ சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது, சிவன் இல்லாமல் சக்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அண்ணாமலையாருக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் பேர் வந்து பிரியாவிடை அம்மன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்போவுமே வந்து சிவனை விட்டு பிரியவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட அம்மன் தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனியாக இருக்கிற அம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரசக்தி அம்மன் சொல்லுவாங்க. ஸோ வீரசக்தி அப்படின்னா உலகத்தில் உள்ள செயல்களை எல்லாமே அவங்க தான் அருளக்கூடியவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு அங்கே உள்ள குருக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணாமலையாருக்கு